சந்தோஷமா இருக்கு. எனக்கு உண்மையா ஒருத்தரை வெறுக்க தெரியும், பொய்யா ஒருத்தரை நேசிக்கவே தெரியாது. என் மூஞ்ச காட்டி நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம ரெண்டடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னோட பிகினிங் ஸ்டேஜில் என்னை பற்றி வந்த கமெண்ட்ஸ், விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட்டாக நான் எடுத்திருந்தேன். இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு விஜயாலாம் நான் வந்து நின்றுக்கவே முடியாது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இருப்பாங்க அப்படி இப்படின்லாம். ஆனால் எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருந்திருக்கு. அதையெல்லாம் வந்து எப்படி சொல்லணும்னா, என்ன நானே ஒரு வேகப்படுத்திக்கிற ஒரு மெஷினாவோ ஒரு பெட்ரோலா எடுத்துக்கிட்டேனே தவிர எரிக்கிற நெருப்பா நான் அதை எடுத்துக்கல. ஒரு பில்கேட்ஸை பத்தி ஒரு சின்ன விஷயம், கேள்விப்பட்ட விஷயம்தான். சின்ன வயசுல அவர் இருக்கும் போது அவர் கூட இருந்தவங்க, கூட படிச்சவங்க எல்லாருமே அவரை பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு, குறையை சுட்டி காட்டிக்கிட்டு இப்படியே இருப்பாங்களாம். அவரும் வந்து அந்த குறைய வந்து சரி பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இன்னைக்கு வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரா அவர் இருக்காரு பில்கேட்ஸ். ஆனா குறை சொன்னவங்களும் அவர் கம்பெனியில ஊழியர்களா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு புரியுது. இவர் பெரிய பில்கேட்ஸான்னு கேக்குறீங்க அதானே? இல்ல, அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்ல. சும்மா கேள்விப்பட்ட விஷயம், சும்மா ஒரு ஃப்ளோல இந்த குட்டி கதை மாதிரி வந்துருச்சு. மன்னிப்போம், மறப்போம். அதாவது கடவுள் முன்னாடி மண்டி போட்டா யாரு முன்னாடி எழுந்து நிக்கலாங்க? நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். ஒரு சின்ன விஷயம்தான், ரொம்ப அவையா போய் ஏன் பேசுறான்னு நினைக்க வேணாம். அதாவது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த நாட்டுப்பற்றுலாம் அவ்வளோ இல்லை அப்படின்ற ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருக்கு. அதை நான் பெருசாக ஒத்துக்க மாட்டேன். இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும்போது நம்ம பார்க்குறோம், அதுவும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், நான் சொல்லவே தேவையில்லை. என்ன ஒன்றுனா, விளையாட்டா எடுத்துக்க வேண்டிய கிரிக்கெட்டை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம், சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்த நம்ம விளையாட்டா கூட எடுத்துக்க மாட்டேன்றோம். அதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் சொல்ற விஷயத்த கேட்டுட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து யோசிக்கலாம், அதை பத்தி திருந்தலாம், ஒட்டுமொத்தமா திருந்துவாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் நடக்காத காரியம். ஒரு படத்துல பல்லாண்டு வாழ்க அப்படின்ற ஒரு படத்துல எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய கதையே வந்து 6 கொடூரமான 6 கொலை கைதிகளை திருத்துறது தான் கதையே. அதுல வந்து ஒரு சீன்ல வந்து சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிண்டலா பேசிட்டு போவாங்க, இந்த 6 கைதிகளை திருத்திட்டீங்கன்னா இந்தியாவே திருந்திருமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு இந்தியா மேப் எடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு மனுஷனோட முகத்தை வரைஞ்சி அதை தாறுமாற கிழிச்சு கீழே போட்டுட்டு சொல்லுவாரு, அதுல அந்த இந்தியா மேப்பை ஒன்னா சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, ஒன்னா சேர்க்கறதுக்கு அவங்களால முடியாது. உடனே சொல்லுவாரு, அந்த மனுஷனோட முகத்தை ஒன்னா சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, இது 2 கண்ணு, இது காது, மூக்கு அப்படின்ட்டு ஒன்னா சேர்த்துருவாங்க. இப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்பாரு, இந்தியா மேப் கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவாங்க, அதுக்கு அவர் சொல்ற அந்த டயலாக் தான், ஒரு மனுஷ முகத்தை சரி பண்ணா இந்தியா மேப்பே சரியாயிடுது, ஒவ்வொரு மனுஷனையும் சரி பண்ணா ஏன் இந்தியாவே சரியாக கூடாது. இது நான் ஏன் இங்க வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. சும்மா எனக்கு அந்த படமும் சரி, அந்த கதையும், அந்த சீனும், அந்த டயலாகும் ரொம்ப நாளா மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. சும்மா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்ந்தா அந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா இருக்கும். அதையே எனக்கு தொழிலா கொடுத்த ஆண்டவனுக்கும் அந்த தொழிலுக்கு அஸ்திவாரமா இருக்கிற என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றி. எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு அழகு பார்க்கறதுக்கு தான் பிடிக்கும். என்ன நண்பா, இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்கும் இவ்வளவு தூரம், அதாவது சிட்டியில கூட இல்லை, மகாபலிபுரம் வரைக்கும் வந்து இதில் வந்து கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். முக்கியமா டிஆர் சாருக்கு என்னுடைய வணக்கம். தேங்க்யூ.